திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள். அன்பு மாணவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம், அபரிமிதமான செல்வ வளம், இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு, இவை அனைத்தையும் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வாழ்த்துக்கள். சிவாய நம. வாழ்த்துக்கள். அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆடியோ வீடியோலாம் கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். செல்வராஜ், செல்வராஜ் செல்வராஜ் நான் பேசுறது கேட்கா? சரி, உங்களோட வீடியோவை கொஞ்சம் செல்வராஜ் உங்க வீடியோவை கொஞ்சம் ஆன் பண்ணி விடலாமா? வாழ்த்துக்கள். நீங்க எப்படி செய்யறீங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் எல்லாரையும் கொஞ்சம் கவர் பண்ணி செய்யணும். அதனால நம்ம இதுவரைக்கும் நீங்க எப்படி செய்யறீங்க அப்படிங்கிறது தெரியாம ஒரு கணிப்புல பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாம அன்னைக்கு செல்வராஜ் அன்னைக்கு கவனிச்சு அவரோட வேகத்துக்கு தக்கனதான் நம்ம ஆசனங்கள் பண்ண போறோம். இப்படி டெய்லி ஒவ்வொரு ஆளையா கண்காணிச்சு தான் நம்ம பண்ண போறோம். நம்ம அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக்கி விடு. ரொம்ப சிறுசாயிருச்சு. மற்றதெல்லாம் தேவையில்ல, வீடியோ மட்டும், அவர் வீடியோ மட்டும். அதை பெருசாக்க முடியுமான்னு பாரு. சரி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம உடலுக்கான ஆரோக்கியம், நமக்கான செல்வ வளம், நம்ம இதயத்திற்கு பிடித்த உறவுகளுடைய அன்பு, இவை அனைத்திற்கும் மகா ஸ்வர்ண பைரவ யோக ஆசனங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுல நாம இன்னைக்கு பண்ணக்கூடியது சூரியனுடைய கதிர்களை தூண்டக்கூடிய நரம்பு மண்டலத்தை வேகப்படுத்தக்கூடிய ஆசனங்களை தான் நேற்று நம்ம பார்த்தோம். சக்தி ஸ்வரூப ஆசனங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அப்புறம் அன்பர்கள், அதாவது உடல் ஆரோக்கியம் இல்லாதவங்க, தொழிலில் போதிய வருமானம் இல்லாதவங்க, குடும்பத்தில் ஏதாவது ஒரு உறவு சிக்கல், எல்லாருக்கும் ஏதோ ஒரு மன பிரச்சனை, உடல் பிரச்சனை, இந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்யணும்? டெய்லி இந்த சுக்கிரன், குரு, செவ்வாய், சூரியன், இந்த 4 கிரகத்துக்குள்ள உணவை கண்டினியூவா எடுக்கணும். இப்ப காலையில எந்திரிச்சோன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சுக்கிரனுக்கு உண்டான தேன் 1 டீஸ்பூன் மலைத்தேன் எடுத்து வெந்நீல கலந்து சாப்பிடணும். இது காலையில சுக்கிரனுடைய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது. அன்னைக்கு முழுவதுமே உங்களுக்கு நல்ல எனர்ஜியா இருக்கும். அதே மாதிரி மதியத்துக்கு குருவினுடைய சீரக தண்ணி, நீங்க ஜீரக தண்ணியை வெந்நீல போட்டோ தண்ணியில போட்டோ குடிக்கலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜீரகமானது உடலுடைய ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்தக்கூடியது. சீரகம் குருவுடைய கதிர்களை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது. அடுத்து மாலையில செவ்வாயுடைய கதிர்களை அதிகப்படுத்தக்கூடிய ஜாதிக்காய் ஒரு 5 கிராம் எடுத்து பாலில் போட்டு சாப்பிடணும். இது எப்படி அப்படின்னா நம்முடைய கால்சிய பற்றாக்குறையை பூரா சரிப்படுத்து. இப்போ எனக்கு முட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்கு,
தோள்பட்ட வலி இருக்கு, எலும்பு தேய்மானம், டிஸ்க் லொக்கேட்டட் ஆயிடுது அப்படின்னு சொல்றவங்க பூரா மாலையில செவ்வாயுடைய கதிர்களை அதிகப்படுத்தக்கூடிய ஜாதிக்காவை பாலில் போட்டு சாப்பிடலாம். அடுத்து இரவு தூங்குனதுக்கு அப்புறமா, ஐ மீன் இரவு சாப்பாட்டுக்கு அப்புறமா சூரியனுடைய கதிர்களை அதிகப்படுத்தக்கூடிய கடுக்காய் சூரணம் இரவு உணவுக்கு அப்புறமா வெந்நில கலந்து சாப்பிடுங்க. அப்ப இந்த 4 உணவுகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த 4 கிரகத்துடைய ஆற்றல் உங்களுக்கு வலுவா இருக்கும். அப்படிங்கிற நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், சம்பாத்திய பலம், உறவு சிக்கல் பரிபூரணமா சுகப்படும். அதனால இதை அன்பர்கள் அனைவருமே ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி சிலவங்க 1980 பிறந்திருப்பாங்க, இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கும், கல்யாணம் பண்ணணுங்கிறதுலே விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க, வாழ்க்கையை கண்டே பயப்படுவாங்க. நம்ம கல்யாணம் பண்ணால் மனைவியை சந்தோஷப்படுத்த நம்மளால முடியுமா, அதற்குண்டான ஆண்மை பலம் நம்மகிட்ட இருக்கா, அதில் பயம் இருக்கும். பொண்டாட்டின்னு வந்துட்டா நம்மளால சம்பாத்தியம் பண்ணி அவளை பாதுகாக்க முடியுமா, அதுலேயும் பிரச்சனை இருக்கும். ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய இப்போ உள்ள கல்வி நிலைக்கு தக்கன நம்மளால படிக்க வைக்க முடியுமா, அதுலேயும் பயம் இருக்கும். இந்த வாழ்க்கை சார்ந்த பயங்களுக்கு மூல காரணம் சுக்கிரன், குரு, செவ்வாய், சூரியன் அவங்க ஜாதகத்தில் பலகீனப்படுறதுதான் காரணம். அப்போ அதை பலகீனப்படுறதுக்கு இந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. அதோட இப்போ நாம் செய்யக்கூடிய ஸ்வர்ண பைரவ ஆசனங்களையும் பண்ணிக்கணும். அதே மாதிரி நாம் இருக்கக்கூடிய ஸ்வர்ண பைரவ இந்த 48 நாள் விரதத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இதை மட்டும் பண்ணுங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அபரிமிதமான செல்வ வளம், உங்க மனசுக்கு யாரை பிடிச்சாலும் சரி அவங்க உங்ககிட்ட வருவாங்க, வந்தே தீர்வாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அன்பு அப்படிங்கிற ஒரு மெல்லிய இலைகள்ல தான் ஒன்றுபட்டிருக்காங்க. நீங்க அதை பிடிச்சி ஒரு இழுத்து ஆட்டோமேட்டிக்கா அவங்ககிட்ட வந்துருவாங்க. ஸோ அதற்கு தான் உங்களுக்கு இந்த ஸ்வர்ண பைரவ யோக ஆசனங்களை தான் பயிற்சி கொடுக்குறோம். ஸோ நல்லா ஆழ்ந்து பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நாம் இப்போ பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். ரெடி? முதல்ல நாடி சுற்றி கைகளை நீட்டுங்க. நாசிகா முத்திரை, மூச்சை இழுங்க. கும்பகா, ஹம், ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. உங்களோட இயல்பான சுவாசத்தை கவனிங்க. அடுத்து நாம செய்யக்கூடியது பாஸ்திரிகா பிரணயமம். கைகளில் ஆதி முத்ரா, கட்டவரலை கொண்டு சுண்டு வரலோட அடிக்கோட்டை தொட்டுக்கணும். செல்வராஜ் ஆதி முத்திரை போட்டுக்கோங்க. ஆதி முத்திரை. அப்புறமா இடுப்புல வச்சுக்கோங்க. தலையை குனிங்க, மூச்சை எழுங்க. சோ ஹம், இந்த மாதிரி ஒரு 10 முறை. சோ ஹம், சோ 3, சோ 4, சோ 5, சோ 6, சோ 7,
7, 8, 7, 9, 7, 10. ரிலாக்ஸ். சூப்பர் சூப்பர், அற்புதம் அற்புதம். ரெடி. அதற்கு அடுத்து எளிய முறை யோகா அசைவுகள். எல்லாரும் கால்களை நீட்டிக்கோங்க நல்லா. மாணவர்கள் எல்லாருமே ஒரு கோர பாயி யோகா மேட்டு கம்பல்சரியா போட்டுக்கிடணும். சரி, ரெடி. கால்களை நல்லா நீட்டிக்கோங்க. நல்லா மூச்சை இழுக்கணும். சோ ஹம், சோ ஹம். இந்த மாதிரி ஒரு 6 முறை. ரெடி. சோ ஹம், சோ ஹம், சோ ஹம், சோ 3, சோ 4, சோ 5, சோ 6. நெக்ஸ்ட். கால்களை நீட்டிக்கோங்க. ரெடி. பாதத்தை நல்லா முன்ன தள்ளுங்க. பாதத்தை ஒன்று சேர்த்து முன்ன தள்ளணும் செல்வராஜ். ரெடி. மூச்சை இழுங்க. சோ சோ ஹம், சோ ஹம், சோ 3, சோ 4, சோ 5, சோ 6. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட். வலச்சுழல் 6. 1, 2, 3, 4, 5, 6. Opposite. 1, 2, 3, 4, 5, 6. மறுபடியும் வலம். 1, 2, 3, 4, 5, 6. ரிலாக்ஸ். கால்களை ஒன்று சேர்த்துக்கோங்க. கையை கொண்டு இடுப்பை தூக்குங்க பார்ப்போம் மேலே. அப்படி தூக்கிக்கோங்க. இப்போ மூச்சை இழுங்க. சோ பின்னாடி ஹம் ஒரு 10 முறை. சோ ஹம், சோ ஹம், சோ 3, சோ 4, சோ 5, சோ 6, சோ 7, சோ 8, சோ 9, சோ 10. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ரெடி. ரைட் லெக், ரைட் சைடு. இடுப்பை நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். லெஃப்ட் லெக், லெஃப்ட் சைடு. ரெடி. ரைட், ரைட் சைடு. லெஃப்ட், லெஃப்ட் சைடு. ரைட், ரைட் சைடு. 3, right, 4, right, 5, right, 6. நல்லா இடுப்பை திருப்பணும். நல்லா இடுப்பை திருகணும். இந்த மாதிரி நல்லா திருகணும். அப்படின்னா தான் கணையை நல்ல வேலை செய்யும். சர்க்கரை வியாதி சார்ந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக சரியாகும். ரெடி. கமா. நல்லா பிடிச்சுக்கோங்க. ரெடி. ஒரு 20 கவுண்டிங். 1, 2. நல்லா வேகமா பண்ணுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. ரெடி. நல்லா குனிங்க. மூச்சை நல்லா இழுங்க. சோ மூச்சை விடுங்க. ஹம் இந்த மாதிரி ஒரு 10 முறை.
ரெடி. சோ ஹம் சோ ஹம் சோ 3 so 4 so 5 so hum so 7 இன்னும் குனியணும். so 8 குனியணும் நல்லா. so 9 so 10 சூப்பர், வாழ்த்துக்கள். இதில் எப்படின்னா எவ்வளவு முடியுமோ மூக்கை கொண்டு கால் கட்டை வரல தொற்றணும், முயற்சி பண்ணணும் நல்லா. இந்த மாதிரி இதுக்கு என்ன செய்யணும், வயிற்றை வந்து உள்ள இழுத்துறணும், வயிற்றை உள்ள இழுத்து முன்னாடி வளைஞ்சிடணும். அப்படி வளைஞ்சு பாருங்க, ஈஸியா பண்ணணும். ரெடி ரெடி. நெக்ஸ்ட் கால்களை நீட்டிக்கோங்க, ரைட் லெக் மடிச்சுக்கோங்க. ரெடி. சோ ஹம். இந்த ஹம் பண்ணும்போது இந்த முட்டியை கொண்டு தரையை தொடணும், அப்படி அழுத்தணும் தரையில். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். ரெடி. சோ ஹம் so hum so 3 so 4 so 5 so 6. Relax. Left leg easy. so hum இதுலயும் அப்படிதான், அந்த லெஃப்ட் லெக்கோட முட்டியை தரையில அழுத்தணும். ரெடி. so 3 so 4 so 5 so 6. Relax. சூப்பர். இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய அந்த தொடை முட்டி இது சார்ந்த வலியே வராது. இப்போ ஏகப்பட்ட பேருக்கு முட்டு வலி தான் அதிகமாக இருக்கு. நீங்கள் அந்த பயிற்சியை பண்ணிடுங்க, முட்டு வலியெல்லாம் ஜென்மத்துக்கும் வராது. வாழ்த்துக்கள். மெதுவாக எந்திரிங்க. ரெடி ரெடி. கீப் ரொட்டேஷன். ரெண்டு காலுக்கும் இடையில ஒரு 2 அடி கேப் வச்சுக்கோங்க. ரெடி. லெஃப்ட் சைட் வலச்சுழல் ஒரு 6. 1 2 3 4 5 6. ஆப்போசைட் 1 2 3 4 5. மறுபடி வலம் 1 2 3 4 5 6. ரெடி. நெக்ஸ்ட் நேராக இருக்கணும், இடுப்புக்கு மேலே உள்ள பகுதி தான் அங்கிட்டு வளையணும். ரெடி. ரைட் ஹேண்ட் சோ left hand hum. இந்த மாதிரி 6 முறை. so hum so 3 so 4 so 5 so 6. Relax. Ready. இயல்பான சுவாசத்தை கவனிங்க எல்லாரும். ரெடி. நேரம் நின்னுக்கோங்க. ரெடி. கைகளை தூக்குங்க. சோ ஹம். கீழே கீழே குடிஞ்சுக்கோங்க எல்லாரும். மூச்சை இழுங்க.  ஸோ 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158 159
ஹம். இந்த மாதிரி ஒரு 6 முறை பண்ணிக்கோங்க. சோ ஹம், சோ ஹம், சோ 3, சோ 4, சோ 5, சோ 6, so relax. Ready? Ready? Next. வலது கை சமான முத்ரா. மேல தூக்கியோங்க. முன் பக்கம் ஒரு 6. 1, 2, 3, 4, 5, 6. பின்பக்கம் 6. 1, 2, 3, 4, 5, 6. மறுபடியும் முன் பக்கம் 1, 2, 3, 4, 5, 6. ரிலாக்ஸ். இடது கை சமான முத்ரா. முன்பக்கம் 6. 1, 2, 3, 4, 5, 6. பின்பக்கம் 6. 1, 2, 3, 4, 5, 6. மறுபடியும் முன்பக்கம் 1, 2, 3, 4, 5, 6. ரிலாக்ஸ். ரெடி? கைகளை எப்படி வச்சுக்கோங்க. So hum, so hum, so hum, so hum. இந்த மாதிரி ஒரு 10 முறை. So hum, so hum, so hum, so 4, so 5, so 6, so 7, so 8, so 9, so 10. Ready? Next method. So hum, so hum, so hum. இந்த மாதிரி கை எப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. எல்லாரும் கை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. So hum, so hum. ஒரு 10 முறை. So hum, so hum, so hum, so 3, so 4, so 5, so 6, so 7, so 8, so 9, so 10. Relax. Next. கைகளை அப்படி வச்சுக்கோங்க. கட்டிக்கோங்க. தலையை குனிங்க. தலையை குனிங்க. கையை இப்படி. வலது கை இடது முட்டி. செல்வராஜ், வலது கை இடது முட்டி, இடது கை வலது முட்டி. ரெடி? டவுன். மூச்சை இழுக்கணும். சோ ஹம், சோ ஹம். ஒரு 6 முறை. சோ ஹம், சோ ஹம், so 3, so 4, so 5, so 6. Relax. Ready? Next. Neck workout. Down. மூச்சை எழுங்க. So hum, so hum. இந்த மாதிரி ஒரு 6 முறை. So hum, so hum, so 3, so 4, so 5, so 6. Okay, next. Right side. So hum. ஒரு 6 முறை. So hum, so hum, so hum, so 4, so 5, so 6. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. Ready? Next. Head rotation.
தலையை நல்லா ரைட் சைடு வச்சுக்கோங்க. வலச்சுழல் ஒரு 3. 1 2 3. ஆப்போசைட் 1 2 3. மறுபடியும் வலம் 1 2 3. ரெடி, ரிலாக்ஸ். ரெடி. நெக்ஸ்ட் இப்படி இப்படி இருந்துக்கோங்க. இங்க பாருங்க, இது இது 1. பாதத்தில் தான் நிற்கணும், பாதத்தில் தான் நிற்கணும், அதாவது 10 விரலில் தான் நிற்கணும். இது 1, முட்டியை ஊனி 2, 1. பார்த்துருங்க, விழுந்துடாதீங்க. 1 2. இது உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா கையை வேணா ஊனிக்கோங்க, கையை வேணா இப்படி ஊனிக்கோங்க. 1 2 1 2. அந்த மாதிரி. ரெடி, ரெடி. இதில் வந்து ஒரு 20 கவுண்டிங் நம்ம செய்ய போகிறோம். ரெடி, கமான். ரெடி. 1 2 1 2 1 3 1 4 1 5 1 6 1 7 1 8 1 9 1 10. ரிலாக்ஸ். இது பேர் வந்து மலாசன கிரியா. இது நம்ம வயிற்றுல உள்ள மல கழிவுகளை அப்புறம் நீக்கக்கூடியது. இப்போ இதை வந்து நம்ம பிரீத்திங்கோட செய்யணும். இப்போ பாருங்க, இடுப்பில் கை வைக்கிறீங்களா? இடுப்பில் வைக்க முடியலன்னா தரையில் வச்சுக்கோங்க. நல்ல தலையை குனியணும், வயிறை உள்ள இழுத்து தலையை குனியணும், மூச்சை நல்லா வெளியே விடணும். ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம். இதை மாதிரி பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மூமெண்ட்டை பண்ணீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸு, மலம் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக வெளியே வர்றதுக்கு தயாராகிடும். இதை ஒரு 20 கவுண்டிங் பண்ணிவிட்டு நேராக பாத்ரூமில் போய் உட்காந்துட வேண்டியது. சரியா? அதில் அதிகபட்ச பேருக்கு இந்த ஆசனம் பண்ணும் பொழுதே அந்த மோஷனுக்கான சிம்டம்லாம் வரும். வாழ்த்துக்கள். இப்போ நாம் இதை வந்து ஒரு 10 கவுண்டிங் பிரீத்திங்கோட ப்ராப்பராக பண்ண போகிறோம். ரெடி? நல்லா வயிற்றை உள்ள இழுத்து குனிங்க நல்லா. ரெடி? மூச்சை வெளியே விடுங்க. ஹம் சோ ஹம்
So 3, so 4, so 5, so 6, so 7, so 8, so 9, so 10. Relax. இயல்பா உட்காந்துக்கோங்க. ரெடி? இயல்பான மூச்சை கவனிங்க. பிரீதிங் 1. காலை நீட்டிக்கோங்க செல்வராஜ். காலை நல்லா நீட்டிக்கோங்க. காலை நீட்டிக்கோங்க. எப்போவுமே ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது காலை நல்லா நீட்டிடணும். நீட்டிட்டு இந்த நிலையில் உடம்ப நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். பிரீதிங் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரெடி? நாம் அடுத்து செய்யக்கூடியது நம்மளுடைய சூரியனுடைய கதிர்களை பெற்ற, சூரியனுடைய கதிர்களால் இயங்கக்கூடிய நமது நரம்புகளை தூண்டக்கூடிய சக்தி ஸ்வரூப ஆசனத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நேற்று ஏற்கனவே பார்த்தோம், அதோட வீடியோவும் உங்களுக்கு அனுப்பியிருந்தோம். இன்னைக்கு நம்ம அதை பண்ண போகிறோம். ரெடி? மெதுவாக எல்லாரும் ஏந்திங்க. முதல்ல ரைட் சைடுக்கு செய்ய போகிறோம். முதல்ல ரைட் சைடு செய்ய போகிறோம். ரெடி? மெதுவாகவே செய்யுங்க, அவசரமே இல்லை. முதல்ல வலது காலை தூக்குங்க. ரெடி? ரிலாக்ஸ் ஆகுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, ரிலாக்ஸ். ஆயத்தமாக நின்றுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, முடியலைன்னா தப்பு இல்லை, மெதுவாக செஞ்சுக்கலாம். ரெடி? 1, நமஸ்கார முத்ரா. 2, வலது கால். 3, வீரபத்ராசனம். 4, 5, 6. 6 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொறுமையாக செஞ்சா போதும். அப்படி திரும்பி இந்த லெஃப்ட் லெக்கை தூக்கி ரைட் சைடு வச்சு உடம்ப நல்ல லெஃப்ட் சைடு திரும்பணும் எவ்வளோ முடியும். நெக்ஸ்ட் முன்னாடி குனிங்க. எவ்வளோ முடியுமோ குனிங்க.
நெக்ஸ்ட் நவாசனம். நெக்ஸ்ட் அப்படியே படுத்துக்கோங்க. முடிஞ்ச மட்டும் செய்யுங்க, முடியாதவங்க விட்டுருங்க, கஷ்டப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் முடிஞ்சவங்க செய்யுங்க. நெக்ஸ்ட் 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ரெடி? இதுதான் வலது பக்கத்துக்கான ஆசனம். இதில் வந்து ஒரு 60, அதாவது பாடி வெயிட்டு ஒரு 70க்கு உள்ளவங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க. பாடி வெயிட் 70க்கு மேலே உள்ளவங்க, இதுக்கு முன்னாடி நான் யோகாசனமே பண்ணதே கிடையாது, நான் இப்போ தான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா இதில் கடினமான ஆசனங்களை முயற்சி பண்ண வேண்டாம். முதல்ல பாருங்க, பார்த்தாலே போதும். இவ்வளவு ஆசனங்கள் இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உன் உடம்பு ஆரோக்கியமாக குணமாகும். சரி, இப்போ நாம செஞ்சதுதான் இந்த ஆசனத்துக்கான முழுமையான ஒர்க் அவுட். இதை எளிமையா எப்படி பண்றது அப்படிங்கறத இப்போ பார்ப்போம். எப்படி எளிமையா பண்றதுங்கிறத பார்ப்போம். இதை எல்லாருமே முயற்சி பண்ணலாம். இங்க பாருங்க, நமஸ்கார முத்ரா 1 2 2. இல்ல, எளிமையான மெத்தட வலது பக்கம் தான் செய்யறோம். நம்ம முதல்ல செஞ்சது முழுமையான ஆசனம். இப்ப வந்து எளிமையா எல்லாரும் எப்படி செய்யறது அதைத்தான் செய்ய போறோம். ஓகே, முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாரும் நேரம் நின்னுக்கோங்க. நமஸ்கார முத்ரா 1 2 3 4. அப்படியே கைகளை கீழே வச்சுக்கோங்க. கையை கீழே வச்சுக்கோங்க. கீழே அப்படி வச்சுக்கோங்க. ரெடி? இப்போ அந்த வலது கையை கீழே ஊனிக்கோங்க. ஊனிக்கிட்டு இடது கையை நல்ல மேல எவ்வளவு முடியுமோ உங்களால். நெக்ஸ்ட் அந்த கையை அப்படியே ஊனிக்கோங்க. மெதுவா பண்ணுங்க, ஒரு அவசரமும் கிடையாது. இப்போ அந்த லெஃப்ட் லெக்கை தூக்கி வலது காலுக்கு வெளியே வச்சுக்கணும். எப்படி? இப்போ உடம்ப நல்ல லெஃப்ட் சைடில் நல்லா திருகணும். திருகி நல்லா பின்னாடி போகணும். நெக்ஸ்ட் அப்படி முன்னாடி. அப்புறம் 2 காலையும் முடிஞ்ச அவ்வளோக்கு இப்படி வேணா பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படி பிடிங்க. அப்படி இல்லைன்னா இப்படினாலும் உட்காந்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி உட்காந்துக்கோங்க. நெக்ஸ்ட் படுத்துக்கோங்க. படுத்துக்கோங்க. படுத்துக்கோங்க.
உங்களால் இந்த சர்வங்காசனம் செய்ய முடியுதான்னு பாருங்க. முடியுதான்னு பாருங்க. முடியலை அப்படின்னா காலை வந்து இப்படி வச்சுக்கோங்க போதும். இப்படி வச்சுக்கோங்க போதும். இப்படி இப்படி வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் கலாசனம். முடிஞ்ச மட்டும் இந்த காலை கொஞ்சமா கீழே தள்ளுங்க போதும். கொஞ்சமா தள்ளுங்க போதும். அடுத்து இந்த காலை அப்படி நீட்டிக்கோங்க. இப்போ உங்க இடுப்புல கையை வைங்க, மெதுவா வைங்க. சேது பந்தாசனம். அடுத்து சக்கராசனம். கையை காலை இப்படி வச்சுக்கிட்டு முடிஞ்ச மட்டும், இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். முடியாதவங்க விட்டுருங்க. இதை கையை எப்படி வச்சுக்கோங்க. கையை எப்படி வச்சுக்கணும். முடிஞ்ச மட்டும் தூக்கி பாருங்க. இப்படி தூக்கி பாருங்க. முடியலைன்னா அப்படியே விட்டுருங்க. இந்த அளவுக்கே போதும். முடியலைன்னா இந்த அளவுக்கு போதும். அப்புறம் காலை அப்படியே நீட்டிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் முடிஞ்ச மட்டும் இந்த மாதிரி செஞ்சுக்கோ. அவ்வளோதான். ரெடியா? இப்போ இதுல ஒரு நிலைக்கு 5 மூச்சுங்கிற கணக்குல மெதுவா செய்ய போறோம். நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ரெடி? ரெடி? 1. கைகளை நமஸ்கார முத்ரா. பிரீதிங் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஓகே. அடுத்த நிலை, இடுப்பை பிடிச்சுக்கோங்க. காலை தூக்குங்க. மூச்சை இழுத்து விடுங்க. 1 2 3 4 5. அடுத்த நிலை 1 2 3 4 5. அடுத்த நிலை கையை ஊனிக்கலாம். வலது கையை ஊனிக்கோங்க. இடது கையை தூக்குங்க. பார்வை வான் நோக்கி. 1 2 3 4 5. நெக்ஸ்ட் மெதுவா காலை இது பண்ணிக்கோங்க. இடது காலை தூக்கி வலது கால் மேல வச்சுக்கோங்க. உடம்ப நல்லா லெஃப்ட் சைட்ல திருகுங்க. 1 2 3 4 5. நெக்ஸ்ட் முன்னாடி குனிஞ்சுக்கோங்க. 1 2 3 4 5. ஓகே. நெக்ஸ்ட் நவாசனம். இப்படி தூக்கிக்கோங்க. 1 2 3 4 5. ரெடி? படுத்துக்கோங்க. ரெடி? 1 2 3 4 5. ஓகே. நெக்ஸ்ட் காலை லைட்டா மடக்கிக்கோங்க. 1
2, 3, 4, 5. ஓகே, ரெடி. அப்படியே நீட்டிக்கோங்க. சேது பந்தாசனம். இடது கையை இடது இடுப்பு, வலது கை வலது இடுப்பு. பிரீதிங் 1, 2, 3, 4, 5. Next, Chakrasana. Ready? 1, 2, 3, 4, 5. Relax. Paschimottanasana. Last asana. 1, 2, 3, 4, 5. Relax. வாழ்த்துக்கள். இந்த ஆசனத்தை முழுமையான நிலையில செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடியலைன்னா எளிமையாவே செய்யுங்க. போக போக உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். சரி, வாழ்த்துக்கள். எல்லாரும் தியானத்துக்கு தயாராகிக்கோங்க. அந்த பிரீச் செட்டுமா? நம்ம நாய்ஸ் கேன்சலிங் எடுத்துட்டு ரெடி. செல்வராஜ் நேரம் உட்காருங்க. ஏன் ஒரு மாதிரி சாச்சு உட்காந்துருக்கு? கேமரா திரும்பி போயிருக்கா? ஓகே, குட். நேரம் உட்காருங்க செல்வராஜ். எனக்கு நேரம் உட்காருங்க. குட். வாழ்த்துக்கள். ஃபோட்டோ இருக்கிறவங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். அதாவது நம்ம ஸ்வர்ண பைரவரோட ஃபோட்டோ இந்த அகலத்துக்கு இருக்கணும். இதோட அகலம் வந்து 20 இன்ச்சு, உயரம் வந்து 36 இன்ச்சு. இந்த மாதிரி நல்ல கோல்டன் பிரேமில் இருக்கணும். ஏன்னா நமக்கு தங்க கலர் தான் வந்து குருவும் சுக்கிரனும். இந்த மாதிரி நேரம் நமக்கு எதுக்கு தான் இருக்கணும். ஆனா எனக்கு எதுக்கு வச்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கேமரா மறைக்குங்கிறதுக்காக நான் சைடில் வச்சிருக்கிறேன். ஃபேன் ஆஃப் பண்ணிடணும். வாழ்த்துக்கள். இப்ப நாடி சுத்தி கைகளை நீட்டிக்கோங்க. நல்லா மூச்சை இழுத்து முடிஞ்ச அளவுக்கு மூச்சை வெளியே விடுங்க. ரெடி? மூச்சை இழுங்க. சோ கும்பகா ஹா.
ரிலாக்ஸ். ரெடி? அஸ்வினி முத்ரா, கேசரி முத்ரா. துரியத்தை நல்லா தூண்டி விட்டுக்கோங்க. வலச்சுழல் 6, இடச்சுழல் 6, மறுபடியும் வலச்சுழல் 6. நல்லா அழுத்தி விடுங்க. கைகள்ல யோனி முத்ரா. நம்முடைய துரியத்துல உயிர் ஆற்றல் நிரம்பி இருப்பதை உணருங்கள். அந்த உயிரை போட்டோல இருக்கக்கூடிய ஸ்வர்ண பைரவருடைய புருவ மத்திய கூர்ந்து கவனிங்க. சிவனுடைய நெற்றி கண்ணை கூர்ந்து கவனிங்க. கண்களை எமைக்க கூடாது. இப்ப ஓம்னு சொல்லும்போது சிவனுடைய நெற்றி கண்ணுல இருந்து ஆற்றல் உங்களுடைய ஆக்னா சக்கரத்துக்கு வர்றதா பாவனை பண்ணிக்கிட்டு மூச்சை இழுக்கணும். நமசிவாயன்னு சொல்லும்போது உங்க உயிரானது சிவனுடைய நெற்றி கண்ணுக்குள்ள போற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு மூச்சை வெளியே விடணும். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஓம்னு சொல்லும்போது சிவனுடைய நெற்றி கண்ணுல இருந்து சிவ பேராற்றல் பைரவ ஆற்றலாக உங்களுடைய ஆக்னா சக்கரத்துக்குள்ள போறதா நினைச்சுக்கிட்டு மூச்சை இழுக்கணும். நமச்சிவாயன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் ஆற்றலை மூச்சை விட்டுக்கிட்டே சிவனுடைய நெற்றி கண்ணுக்குள்ள செலுத்தணும். அதாவது உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடியது சிவனுடைய ஸ்வர்ண பைரவ அவதாரம். அந்த ஸ்வர்ண பைரவரோடு நீங்க கலந்துடணும். நீங்களே ஸ்வர்ண பைரவரா மாறணும். இப்போ கண்களை ஸ்வர்ண பைரவருடைய நெற்றி கண்ணை கூர்ந்து கவனிங்க. உங்களுடைய நெற்றிக்கண் மூலமா சிவனுடைய நெற்றிக்கண்ணை கவனியுங்கள். எமை மூடக்கூடாது. நெற்றிக்கண்ல இருந்து ஆற்றலை உள்ள இழுங்க. நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. இப்ப மந்திரத்தை கவனிச்சு விஷ்ணு நிலை தியானத்தை ஏற்றுங்கள். ஓம் நமச்சிவாய மந்திரம் ஒலிக்கும். ஓம்னு சொல்லும்போது
அந்த பைரவர்கிட்ட இருந்து உயிராற்றல் உங்களுக்கு வரணும். நமச்சிவாயன்னு சொல்லும்போது உங்க உயிர் சொர்ண பைரவருடைய உருவத்தோட கலக்கணும். உணர்ந்து செய்யுங்கள். பைரவருடைய நெற்றிக்கண்ணை கவனிச்சுக்கிட்டே இருக்கு. இழு விடு. இழு விடு. தொடர்ந்து செய். கண்களை மூடிக்கோங்க. சிவநிலை
உங்களுடைய சொந்த சுவாசத்தை கவனிங்க. நீங்களே ஸ்வர்ண பைரவராக இருக்கிறீர்கள். உங்களுடைய சொந்த சுவாசத்தை கவனித்து தவத்தை ஏற்றுங்கள். ஸ்வர்ண பைரவா போற்றி. ஸ்வர்ண பைரவா போற்றி. ஸ்வர்ண பைரவா போற்றி. ஸ்வர்ண பைரவா போற்றி.
ஓம் சொர்ண பைரவா போற்றி. ஓம் சொர்ண பைரவா போற்றி. ஓம் சொர்ண பைரவா போற்றி. ஓம் சொர்ண பைரவா போற்றி. ஓம் சொர்ண பைரவா போற்றி. ஓம் சொர்ண பைரவா போற்றி. ஓம் சொர்ண பைரவா போற்றி. ஓம் சொர்ண பைரவா போற்றி. ஓம் சொர்ண பைரவா போற்றி. ஓம் சொர்ண பைரவா போற்றி. ஓம் சொர்ண பைரவா போற்றி. எல்லையற்ற சக்தி படைத்த சொர்ண பைரவரின் பேராற்றலினால் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். நம் வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளங்களை அபரிமிதமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம் இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்போடு நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அன்பு இறைவனின் திருவடிக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்த்துக்கள். அஸ்வினி முத்திரையை ரிலீஸ் பண்ணுங்க. கேசரி முத்திரையை ரிலீஸ் பண்ணுங்க. யோனி முத்திரையை ரிலீஸ் பண்ணுங்க. கைகளை நல்லா தேய்ச்சுக்கோங்க. மெதுவா பாருங்க. வாழ்த்துக்கள். அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், நம்ம வாழ்க்கையில உடல் ஆரோக்கியம், செல்வ வளம், குடும்ப உறவு, அதுல ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா அது நாம முற்பிறவியில செய்த கர்ம வினை, நம்ம முன்னோர்கள் செய்த கர்ம வினை எல்லாம் சேர்த்துதான் இந்த 3 செல்வத்தையும் நம்மகிட்ட இருந்து பறிக்கும். ஆரோக்கியம், செல்வ வளம், குடும்ப உறவு. இப்ப நம்ம குடும்பத்துல மனைவி, குழந்தைகள் எல்லாருக்கும் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது. காரணம் நம்ம கர்ம வினை. அந்த கர்ம வினை என்ன செய்யும்னா முதல்ல நம்ம மனசை தான் தாக்கும். நம்ம மனசை தாக்கி, உடம்ப தாக்கி குடும்பத்துல நிம்மதியின்மையை ஏற்படுத்தும். அப்ப இந்த மனசை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நம்ம காலையில தேன் சாப்பிடு, மதியம் ஆயிடுதுன்னா ஜீரகம் சாப்பிடு, சாயந்தரம் ஆயிடுதுன்னா ஜாதிக்காய் எடுத்துக்கோ, நைட் ஆயிடுதுன்னா கடுக்காய் எடுத்துக்கோன்னு சொல்றோம். இது கூட மாசத்துல, அதாவது பௌர்ணமி, மாத சிவராத்திரி, இல்ல தேய்பிறை அஷ்டமி, அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி, இந்த நாட்கள்ல ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. ஏன்னா நமக்கு மனம் அப்படிங்கிறது நீர், தண்ணி. அந்த நீர் தான் இந்த உலகத்துல 70 பங்கு பறந்து விரிச்சிருக்கு. அந்த 70 பங்கு நீரும் சங்கமிக்கக்கூடிய இடம்தான் ராமேஸ்வரம். அதனால அந்த இடத்துல சூரியனுடைய கதிர்கள் அதிகமா படுமா. அதனாலதான் அதை அக்கினி தீர்த்த கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க அங்க ராமேஸ்வரத்துல போய் கடல்ல நீராடும் பொழுது உங்க மனசுல உள்ள அந்த கர்மத்தினால் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் பரிபூர்ணமா சரி. அதனாலதான் ஸ்ரீராம சக்கரவர்த்தியுடைய மன கவலை
ராமேஸ்வரம் வந்ததுக்கு அப்புறம்தான் சீதா தேவி இலங்கைக்கு கடத்தப்பட்டிருக்கிறதும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதை எப்படி அந்த பிரச்சனையை சமாளிக்கணுங்கிற தீர்வு ராமேஸ்வரத்துல வந்துதான் கிடைச்சிருக்கு. அதனால அன்பர்கள், நான் சொன்ன இந்த நாட்கள்ல மாசத்துல ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க. ஏன்னா இப்ப யாருக்குமே டிரான்ஸ்போர்ட்லாம் கஷ்டமே கிடையாது. நீங்க சென்னையிலே இருந்தாலும் சரி, சாயந்தரம் ட்ரெயின் ஏறினா காலையில் அங்கே வந்துடலாம். பகல் முழுக்க கடல்ல குளிங்க, ஐயாவை பிரார்த்தனை பண்ணுங்க, ஈவினிங் போல ட்ரெயின் ஏறுங்க, மறுநாள் காலையில் உங்க ஊருக்கு போயிடலாம். அப்ப மாசத்துல ஒரு நாள் ஒதுக்கிக்கோங்க, ராமேஸ்வரத்துல குளிங்க, தொடர்ந்து குளிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கர்மவினை, எதிரிகளுடைய கண்திஷ்டி, நீங்க செய்யக்கூடிய செயலுக்கான கர்மா எதுவுமே உங்களை பீடிக்காது. அது இந்த ஸ்வர்ண பைரவ விரதம் இருக்கிறவங்க கட்டாயமா ராமேஸ்வரத்துல போய் குளிச்சுட்டு வரணும். குடும்பத்தோட போறீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்க கர்ம வினையை அழிக்கக்கூடிய சக்தி ராமேஸ்வரத்துல உள்ள அக்னி தீர்த்த கடலுக்கு உண்டு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல குளிச்சீங்கன்னா காசியில குளிக்கிறதுக்கு சமம். ஏமனா காசியுடைய சப்தமஸ்தானம் ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துடைய சப்தமஸ்தானம் காசி. சப்தமஸ்தானம் அப்படின்னா நேர் எதிரான இடம் தான். இப்போ ஒரு பால் இருக்கு, தூக்கி எதிர்த்தாப்புல வேகமா எறிறீங்கன்னா அது பாயிண்ட்ல முட்டி எரிஞ்ச இடத்துக்கு தான் திரும்பி வரும். இதத்தான் நேர் எதிர் துருவம்னு சொல்றது. இதத்தான் ஜாதகத்துல சப்தமஸ்தானம்னு சொல்றது. நீ ராமேஸ்வரம் போனா காசிக்கு போனதுக்கு சமம். அதனால தமிழ்நாட்டில் உள்ள அன்பர்கள் மாசத்துல ஒரு நாள் நம்ம ராமேஸ்வரம் போயே தீரணும். அதை பழக்கமா ஆக்கிக்கோங்க. வாழ்த்துக்கள். என் அன்பு மாணவர்கள் அனைவரும் அனைத்து வளங்களையும் பெற்று வளமோடு வாழ வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிவாய.